டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டேஸ்டியான அதே மாதிரி ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் அல்வா தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பிரெட், நெய், சர்க்கரை, பால்கோவா, மில்க், தண்ணி, முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை. இப்போ நம்ம கடாயில் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியை கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நெய் போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமையும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஒரு 2 ஸ்பூன் கோவாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோவா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பால்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பாதாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியில் நம்மளோட நெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.